அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல். திருவண்ணாமலை எல்லை என் வீட்டில் ஒரு கல்யாணம் ஓயாமல் தடங்கல் ஆகிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம்? அவனோட காக்க வந்துருக்கான். கால் வந்துட்டு வரலாம். உன் வீட்லேயும் அப்படி தானா? யாருக்கு கல்யாணம்? உன் பையனுக்கு. இவ்வளோ தப்பு இருக்குது பார்த்தியா? ஆனால் இன்னொரு காலில் சரியாக விடல. நீங்கள் குறிஞ்சது எனக்கு பெருசு இல்லை. உங்கள் மனசு கோயிலுக்கு சாமிகிட்ட போகணும், அதான் முக்கியம். வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செத்த கதையை சொல்லவா, வாழ்ந்த கதையை சொல்லவா, வாழை துடித்து இருக்கும் தங்கச்சி பொண்ணு கதையை சொல்லவா, மகன் கொக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அந்த கதையை சொல்லவா? எந்த கதையை சொல்லணும்? எதப்பா சொல்லணும்? அவ்வளோதானே. உன் பையன் அவன் இஷ்டப்படி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தா நீ கட்டிக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. மாற்றிடுவான். என்னடா மாற்றிடுவான் அப்படின்னா அவன் ஏன் மாற்றிடுவான்? கொஞ்ச நேரம் என் முன்னால் கண்ணை மூடி உட்காரு. என்னையை மட்டும் நினைக்கணும், வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. கண்ணாடியை கலத்திக்காப்பா. இதுவரை பல்வேறு முயற்சி எடுத்து குடும்பத்துக்குள்ள மத வேதனைகள், துயரங்கள், எதிர்ப்புகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள் அத்தனையும் மாற்றி தரேன் ஐயா. ஆமாம். உன் திருநாமத்தில் எத்தனாவது பேரை சொல்லணும்ப்பா? ஓ இந்தாடா, நீ பார்க்குற பொண்ணை அவன் கட்டுவான். அந்த கல்யாணத்தை புரட்டாசி மாதத்துக்குள்ளே நிர்ணயம் வாக்கி ஐப்பசிக்குள்ளே தாலியை கட்ட வைக்கேன். சந்தோஷமடைவாய். இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையுமா இருக்கும். அதே மாதிரி திருமண விஷயமாக கேட்டு வந்தவங்க, வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, காவி ஊடுத்ததென்ன, பழனிமலை முருகனை பார்த்ததும் என்ன. பழனிமலைக்கு போயிருக்கியா? எப்போ போன? என்ன சொன்ன சாமிகிட்ட போய்? என்ன கால் வந்துட்டு வா, பார்த்துக்கிட்டேன். நீ உண்மையை சொல்லிவிட்டிய. உன் பையனுக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? குடும்பமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். இந்தா நிம்மதியாக இருப்பேன். சரியாக வைகாசி விசாகத்துக்கு மேலே வரக்கூடிய ஜாதகம் 3 பொருந்தும். ஓடிப்போம். கர்மசாமிக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு யாருக்கோ குழந்தை வேணும்னு கேட்டு வந்தாங்களாம்மா. யாருக்குமா குட்டி வேணும்? உங்களுக்கே வேண்டுமா? அப்படியா? கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுதுடா? இதுவரை குழந்தை இல்லையா? வாடி, உன் பேர் என்ன? பத்மபிரியாவா? நீங்கள் வந்துட்டியா? தங்க பிள்ளைகளாக இருக்கீங்களே, வாங்கப்பா. உட்காருங்க. 2 பேரும் இவங்க மடியில் உட்காருங்க பார்ப்போம். இல்லை, 2மே பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஒருத்தி பேர் காமாட்சி, இன்னொருத்தி பேர் மீனாட்சி. இந்த வைகாசிலிருந்து குழந்தை ஜனனம். எந்த ஒரு மருத்துவத்தையும் நம்பாதே, கருப்பசாமியை மட்டும் நம்பு. புண்ணியம் கிடைச்சாச்சு, ஆனந்தமாக இரு. எங்கேயோ கிடாய் விட்டணுமா, சேவலை இருக்கணுமா? எங்கே? உடனே செஞ்சிரு. போ வந்தால வா. கருப்பசாமிக்கு எங்கேயோ பணத்தை போட்டுட்டேன், எங்களுக்கு கிடைக்கல. நான் போட்டது சரியா தப்பானு எனக்கு தெரியலை. போடும்போதெல்லாம் புத்தி வந்திருக்குன்னு. எங்கே போட்டிய? இடம் அது எதுவும் கம்பெனி இடமா சாதாரண இடமா? சாதாரண இடம். கண்ண முடி பார்ப்போம்.
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கால் வந்துட்டு வா. இப்போ என்னடா வேணும் உனக்கு? பணம் வேணுமா இடம் வேணுமா? பணம் வேணும். அந்த இடத்த இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு, அது தெரியுமில்ல உனக்கு. இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன், சண்டை போடாமல் வாங்கி தரேன். உன்னை ஏமாத்துறனுக்கு ஒரு கையில் ஒடிஞ்சிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. உன் பணம் கிடச்சாச்சு, ஓடிப்போ. போ. கருப்பசாமிக்கு திருப்பூர். நான் ஒடிக்கும்னு நினைக்காதீங்க, அவனுக்கு விதி இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதை சொன்னேன். உடனே என்னைய தப்பாக சாமி நினச்சா ஒடிச்சிருவாரோ அப்படின்னு என்னை ஏவல் ஆள் ஆக்கிறாருங்க. திருப்பூர். கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஏய், திருப்பூர் மட்டும் நின்னுங்க. கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்குக்கா? வா, ஓடியா ஓடியா மட்டும் நின்னுங்க. திருப்பூர். என் பிள்ளை சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு? ஓய் வாங்க. உன் வீட்டுக்குள்ளே போனேன், ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது, அதெல்லாம் ஒழுங்காக வச்சு கும்பிட்றீங்களா? ஆ, காலில் வந்துட்டு வாங்க. காளி மாறி வாங்க. ஏக்கா உன் பையனை பார்த்தேன், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் பிள்ளை வெளியே போகாது. கேட்டியோ? உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட குணம் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அவனை திருத்தி தெளிவடைஞ்சி தந்தா போதுமா? இந்த வேறு என்ன வேணும் சொல்லு, வேறு என்ன வேணும்? புரியல. கஷ்டத்தை தீர்க்க பிள்ளைய உன் சொல்லுபடி கேட்க வைக்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், சந்தோஷமா இருப்போ. கருப்பசாமிக்கு எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையப்பா. வீட்டில் யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்து யாரு? யாருக்குமா சோமில்ல? வாங்க. உனக்கே சோம் இல்லையா? ஓகே, கால் வந்துட்டோம். உட்காருமா ஏம்மா, உட்காருமா. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அழுதுன்னு வச்சுக்கேன், நான் சொல்கிறது உன் ஆத்மாவில் பதிவாகாது. என்னையை நம்பி சந்தோஷமாக நிஷ்கலமாக உன் மனசை வச்சனா நான் சொல்கிறது உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தம்பி, உன்னுடைய தாயார் இந்த சரீரத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து பார்த்தேன், பிளட்டில் எந்த ஒரு கிருமிகளும் விஷயங்களும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. உண்மையே? அப்போ தோலில் எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்க நினச்சிங்க, பதில் இதுவரை கிடைக்கிறையே. ஸ்கின் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டிசீஸ், ஒரு புதிய நோய், அது வந்து தோல் வறட்சி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு நோய். இது சாதாரணமாக குணமாயிரும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவங்க ஆத்தாவுக்கு கேன்சர் இருக்குன்னு எவனாவது சொல்லிடுவான். அதை நம்பிக்கிட்டு நீங்கள் பங்கரை இழுத்துக்கிட்டு அலைவிய. அப்படி ஒன்றுமே வராது, அப்படி நடக்கவும் செய்யாது. இதை நான் குணமாக்கி தெளிவாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு ஸ்கின் ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருத்துவம் படித்தவங்க யாரும் இருக்கீங்களா? இந்தா உன்னுடைய நோயை தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. அதை அடுத்த உத்தரவில் மாற்றி தரேன். என்ன, எதுக்கும் கவலைப்படக்கூடாது, படப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, அழக்கூடாது. வா பக்கத்தில், உன் கடனை தீர்த்து தரேன், தொழில் நல்லாக்கி தரேன். சந்தோஷமாக இருங்க என் செல்ல மக்களே. போங்க, முடிவிடுப்பா, சந்தோஷமாக இரு. போ, வருத்தப்படக்கூடாது, ஓடு. வீட்டுக்கே நீங்கள் புறப்படலாம், சரியா? போங்க. அதே திருப்பூர் எல்லை என் பையனையும் என் பிள்ளையும் திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. யாரை திருத்தி தரணும்? பொய் சொல்கிறது மாதிரி தெரியுது. யாரை திருத்தி தரணும்? பையனையும் பொண்ணையும். சரணா, கால் வந்துட்டு வா. ஒன்று நான் சொல்கிறத கேட்டு நீ அடங்கு, இல்லையா நானே அடங்கிக்கிடுவேன். விடிந்து விட்ட பொழுது ஒன்று, முடிந்து விட்ட கதையும் ஒன்று, காலதேவன் கையினிலே
ஆடுகின்றான் நேரம் என்று. பையனுக்கு என்னப்பா செய்யணும்? வேற முதல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். மனத்துக்குள்ளே சில குகைகள் தோன்றியிருக்கு, மனக்குழப்பங்கள், அவைகளெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். என்ன தீபம் ஏற்றி கும்பிட திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிருக்கியா? கால் ஒன்றுட்டு வா முருகா, வாப்பா, ஜெயிச்சாச்சு வா. ஆடி 30க்குள்ள பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை பெருகும். அதற்கு முன்னால் உன் பையனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிரும். உன்னை விட்டு சென்னைக்கு செல்வான், சிறப்பாக வருவான். புரியுதா? 3 வருஷம் அங்கே வேலை பார்ப்பான். 3.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொண்ணோட வருவான். வேணும் வேண்டாங்கிற முடிவெடுத்து என்னையை பார்க்க வருவோம், நான் கட் பண்ணி விடுவேன். போயிட்டே டயரில் போய் எழுதி வச்சுக்கிடுவேன். ஓ காது கேட்கலப்பா, காது கேட்கலடா. தைரியமாரு. கர்மசாமிக்கு கொடுத்துருவா. யாருக்கு? சகோதரன். உடன் பிறந்தோர்களால் உபத்திரம் தாங்க முடியவில்லை. கூட பிறந்தவங்களால் இடைஞ்சல் இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்க. யாரப்பாது? உற்றார் உறவினர் என்று சற்றேனும் விரும்பாந்து இருத்தல் வேண்டாம். உற்றார் உறவினர் எல்லாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். கால் வந்துட்டுவாங்க. நம்ம சொன்னால் யார் கேட்கா? என்ன என்னப்பா, யாருப்பா கூட பிறந்தா? என்னாச்சு? அப்படியா? அக்கா தானே, அம்மாவுக்கு சமம், விட்டு கொடுத்துட வேண்டியது தானே. நான் விட்டு கொடுத்தேன், என் பிள்ளைகளை எப்படி விட்டு கொடுன்னு கேட்கிய? கால் வந்துட்டு வா. நெருங்கி நெருங்கி பழகும் போது பிள்ளைகளுக்கு வயசு எத்தனை? மகனுக்கு 21ங்க. பையன் நெருங்கி நெருங்கி ஒரு ஆள்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வெளியே தூக்கிறோம். என்ன புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுரு. பிள்ளைய மூலம் காப்பாற்றி தரேன், பையனை திருத்தி தரேன். 3 மாதம் கழித்து சொத்து விஷயத்துக்கு முடிவாயிரும். பேச்சுவார்த்தையிலே முடியும், குழப்பமே வராது. இப்போ கர்மசாமிக்கு அப்படியா? பேக்கரி ஷாப். உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி தரேன். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் கடனை தீர்த்து தந்துடுறேன். உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை சரியாக்கணும். வேறு என்னடா வேணும்? இனிமேல் யாரும் உன் துட்டை களவாங்க மாட்டாங்க. புரியுதா உனக்கு? உன் பொருள் இனிமேல் யாரும் களவாட மாட்டார்கள். வேறு என்ன வேணும் சொல்லு. அதுக்கு மட்டும் என் பார்வாங்க போகலை, பொறுத்திருந்து பார்ப்பேன். கர்மசாமிக்கு வேலூர். நாட்டுக்குள்ளே பல சாதி. வேலூர் பக்கமாக வேலூர். நரிக்குறவர் நாங்க ஒரு சாதி. கூட்டத்திலே தனி வீடு கொடுத்தா வாங்க மாட்டோம் மறு வீடு. அமைதி அமைதி. வேலூர் பக்தர்கள் அங்கே மற்ற கீழே உட்காருங்க, அமைதியா இருங்க. சாமி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. டும் 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 டும். இது யாருடா? மருமக. உன் மகாபுருஷனா? சரி, கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியா இருங்க. நில்லுக்கா நில்லு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன். அதில் அரசாங்க உதவியும் கிடைக்கும், உன்னுடைய உழைப்பிலையும் வெகுமதி கிடைக்கும். இனிமேல் எல்லாமே லாபம்தான். என்னைய பார்த்துட்டெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செல்வமும் சிறப்பும் பெருகும். வா. காணும் இடமெல்லாம் கண்குளிர காட்சிடா. எல்லா கஷ்டமும் தீர்ந்தாச்சுடா. நல்லா இருடா. நல்ல முறையில் பிறக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். போயிட்டு வாங்க. அடுத்து யாருப்பா? கடன் வச்சிருக்கோம்னு சொல்லி வருத்தப்படுறானே, யாருடா அது? ஓய் ஓய்,
நான் கோட்டு தம்பி உண்மையை பேசுவியா பொய் பேசுவியா? இல்லை இவன் உண்மை பேசுவானா பொய் பேசுவானா? சத்தியா அந்த அந்த பெஞ்சிக்கு கீழே என்னம்லாம் இருக்குடா? அந்த பெஞ்சிக்கு கீழே என்னம்லாம் இருக்கு? இல்லை அதுக்கு கீழே உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இவன் குடிப்பானாடா? இதுக்கு முன்னால் குடிச்சியா? நல்ல பிள்ளை. ஆனால் என்ன அப்படி போய் சொல்லிட்டு எழுத நீ? சரி கால் வந்துட்டு வா. தங்கமான பையன், நல்ல வேண்டாம், வாழ்த்துவோம் அவனை நம்ம. என்ன நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா, மனசு சரியில்லையே, இன்னொரு தடவை கூப்பிட்டு வா. மனிதன் மனசில் தாண்டா உயர்வு வேணும், உண்மையா இல்லையா? வா உட்கார், கண்ணை மூடிக்கா, என்னைய பார். நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே ஜக்கம்மா காளியம்மாலாம் வராங்க, புரியுதா? மதுரை மீனாட்சி நீங்கள் இஷ்டப்பட்டு கும்பிட்றீங்க என்ன? ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே 3 வருஷமாகவே நிறைய கடன்களும் மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இருக்கிற வீட்டை கூட நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி உங்களை இழக்க விட மாட்டேன். உங்களுக்கு பணம் தரேன், அதிர்ஷ்டம் தரேன். கேரள நதிக்கரைக்கு செல்லுகிற பொழுது பரிசுகளை அள்ளி வருவீர்கள். கால் வந்துட்டு வாங்க. வா இந்தா கர்மசாமிக்கு. இந்தா நல்லா இருக்கடா மகனே. இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், 3 மாதத்துக்கு பிறகு நம்ம எடுப்போம், சரியா? ஓடியா ஓடியா, நல்லா இரு. எல்லா வியாபாரமும் பெருகும். அப்படி இனி கஷ்டம் வராது. மனதை அடக்கு, செம்மையாகுவாய். பொண்டாட்டி உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லைன்னு யாரோ கேட்குறானே, யாரோட உன் பொண்டாட்டி எங்க? வாம்மா சின்னம்மா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. குழந்தை பாக்கியம் இல்லையா? சரி, அப்படியா? கொஞ்சம் கண்ண முடுங்க, என்னன்னு கேட்போம். நல்ல கல்கத்தா போயிருக்கியாடா? கல்கத்தா கும்பிடுவியா அவளை? நான் வந்து நிற்கா பாருடா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா, அவள்கிட்ட கேட்குறேன். கும்பிடு. அப்பா எண்ணிக்கிட்டு 9 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். இதுவரை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. மருத்துவம் பார்க்கக்கூடிய மனநிலைகளில் நீங்கள் யாரும் கிடையாது. அதனால் எப்படியாவது எனக்கு வேணும். கர்ப்பப்பையில் உனக்கு எந்த குறைகளும் இல்லை, வீணாக கவலை கொள்ள வேண்டாம், புரியுதா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்தா வெற்றி உண்டு. 9 மாதங்களுக்கு பின் தான் நடக்கும். கர்மசாமியை நம்பி இருந்துக்கா, பிள்ளை உண்டாயிருவேன். புண்ணியமாயிரு. ஓ காது கேட்கல, திடீர்னு என்னன்னு தெரியல, காது கேட்கல, காது கேட்கல. படிப்பு பற்றி யாரோ கேட்குறாங்களே உங்கள் சமுதாயத்தில், யாருடா அது? கல்வி சம்மந்தமாக யாரும் கேட்குறீங்களா? உங்களுக்கு உத்தரவு அவ்வளோதான். வாப்பா கடன்பட்ட மனிதனே வா. என்ன நகை நட்ட பேன சொல்லுதியா, என்ன விஷயம்? மூணு வருஷ காலமாக உன்னுடைய தொழிலும் மனதும் ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு கடன்பட்டு நிறைய பொருள்களும் பணங்களும் நஷ்டம். நகை நட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வேறு என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தொழிலை வகுத்து தாரேன். பக்கத்தில் வா.
எட்டி இருக்கக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் ஒருத்தர் அந்த விபூதி வாங்கிக்காங்கப்பா. வா, உனக்கு என்னடா வேணும்? இந்தா கடன் தீர்த்து தரேன். இந்தா பணம் கிடச்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். உனக்கு என்னையா வேணும்? வேன் உடனே எடுத்துக்கா, என் பேரை போட்டுக்கா, கருப்பசாமி துணை சித்தர் ஐயப்ப சாமின்னு போடு, ஓடும். உனக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பீங்க, போங்க. உனக்கு என்ன வேணுமா? நிறைய பணம் வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைலமே உங்கள் வலியை தீர்க்கும். இந்தாக்கா அப்படிங்க, வாடா. உனக்கு என்ன வேணும்? அவனே பார்த்தாம்னா என்ன செய்வேன்? பார்த்துக்கிட்டு தான் கெட்டிக்கா போ. இந்தா நல்லாயிருக்கும், தொழில் பெருகும், ஓடு. வாப்பா, உனக்கு என்னடா வேணும்? இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பேன், நல்லா இருக்கும். இந்தா பெரியா, வயசாகிட்டா எல்லாம் வலிக்கும், செய்வனையெல்லாம் வைக்கலை, வீணா குழம்பாத. இந்த வலி இனிமேல் இருக்காது, நல்லா இருக்கும். நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம் மக்களே. நீங்கள் வேலூரா? வேலூரில் இருந்து பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? தொழில் பற்றி கேட்க வந்தது யார்? வா, என்ன தொழில்டா தம்பி? உனக்கு என்னடா? தொழில். ஏய் அம்மா, என்ன நீட்ட பாம்பா இருக்கு, அங்கே வர நிக்கி உட்கார். நாகம் சொந்தமான கோயில் எங்கடா இருக்கு? அது அது என்ன? அதான் நீட்டமா உன் வீட்டு எல்லையிலேருந்து நிறைய இருக்காது. அந்த அம்மாட்ட கேட்டேன், 3 ஆண்டு காலங்களாக உனக்கு தொழில் சரியில்லாமலும் நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வலி வேதனையும் இருக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. அந்த வேதனை வராமல் காப்பாற்றுறேன், உன்னுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன், தொழில் வளப்படுத்தி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வந்துடும் வந்துடும், எடுத்தாச்சு வச்சாச்சு, வா. அந்த பயலெலாம் எடுத்துட்டாங்க, உனக்கு பணம் கிடைக்கும், தைரியமாக இருக்கு, நல்லா இருக்கும். இந்தா ஓட்டிக்கா. என் பேரை வைப்பா, சந்தோஷமா இரு, வாயா, புண்ணியமாக இருப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. எப்பா இப்போ ட்ரெயின் இருக்குது, போயிருங்க. இன்னொரு தரங்க போட்டு வா. தம்பி வாடா. ஒரு பொம்பளை குறுக்க வராடாவா? யாரு? குறுக்க வராடா. சரி, கால் வந்துட்டு வா.